ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நாம வைரலாக போகிற crochet ஃப்ளவர் பொக்கெட் மேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் செய்ய ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, செயின் 3 ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா மேஜிக் ரிங். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவது மேஜிக் ரிங் பிகாஸ் சென்டரில் சீம்லெஸ்ஸாக நீட்டாக வரும். மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? முதல்ல யானோட ஷார்ட் டெயில லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்ப யானை 2 ஃபிங்கருக்கு சுற்றுங்க. அது எக்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப இப்படி தம்ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்க கீழே இருக்கிற ஸ்டாண்டுக்குள்ள இன்சர்ட் பண்ணி மேலே இருக்கிற லாங் ஸ்டாண்டை புல் பண்ணுங்க. ஒரு லூப் வரும். இப்ப 5 செயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங். மேட்டோட சென்டரை உருவாக்குற ரவுண்ட். இப்போ செயின் 5னா அது ஒரு ட்ரிபிள் க்ரோஷேன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் செயின் 1 போட்டு எடுங்க. இப்போ இந்த ரிங்கோட சென்டர்ல ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுங்க. செயின் 1 போட்டு ஹூக்ல யானை மாட்டி திரும்ப மாட்டி ரிங்ல இன்சர்ட் பண்ணி ஹூக்ல யானை மாட்டி திருப்ப ரிங்ல இன்சர்ட் பண்ணி yarn over, pull through 2 loops, yarn over, pull through 2 loops, yarn over, pull through 2 loops. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் crochet கிரியேட் ஆகும். வீடியோவை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணுமா? ஜஸ்ட் செட்டிங்ல போய் பிளேபேக் ஸ்பீடை செலக்ட் பண்ணுங்க. 0.5 இல்லைன்னா 0.75 சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சூப்பர் ஸ்மூத்தா ஸ்லோ ஆகிடும். அண்ட் வீடியோவை ஸ்டாப் பண்ணணுமா? 1 டேப் போஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணும். இப்படி 10 ட்ரிபிள் crochet வரும் வர ரிப்பீட் பண்ணுங்க. அந்த செயின் 5ஐயும் ஒரு ட்ரிபிள் crochet கவுண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 9 ட்ரிபிள் crochet பண்ணிடுங்க. இப்போ சென்டர் டைட் ஆகி வர மேஜிக் ரிங் டெயில புல் பண்ணுங்க. சூப்பர் பேசிக் சென்டர் ரெடி. ரவுண்ட் 2 மெட்டோட பேஸ் உருவாக்குற ரவுண்ட் இதுதான். ரவுண்ட் ஜாயின் பிளேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சிங்கிள் crochet, திருப்ப அதே ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் crochet, சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. செயின் 1 போட்டு இப்போ ப்ரீவியஸ் ரவுண்டில் அடுத்த எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே இருந்த ஒவ்வொரு ட்ரிபிள் crochetயோட டாப்பில் 3 டபுள் crochet பண்ணிடுங்க. ஒரு ட்ரிபிள் crochetல 3 டபுள் crochet பண்ணி முடிஞ்சதும் ஒரு செயின் போட்டு எடுங்க. அடுத்த ஸ்டிச்ல திரும்ப 3 டபுள் crochet, திரும்ப ஒரு செயின்,
அடுத்த ஸ்டிச்சில் திரும்ப 3 டபுள் crochet, திருப்ப ஒரு செயின். இந்த மாதிரி இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இதில் முக்கியமாக ட்ரிபிள் crochetயோட டாப்பில் தான் ஸ்டிச் வைக்கணும். மேட் ஸ்மூத்தாக ஈவனாக உருவாகும். ரவுண்ட் 3 மேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ரவுண்ட். ரவுண்ட் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet டாப்பில் 2 டபுள் crochet போட்டு எடுங்க. பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லையும் ஒரு டபுள் crochet போட்டு எடுங்க. ஒரு செயின். இப்போ அடுத்த செட்க்கு நாங்கள் ஜம்ப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் crochet. இதை ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்பைரலாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதே ரூலை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நார்மலாக டபுள் crochet பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில ஒரு செயின் போட்டு எடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நார்மலாக டபுள் crochet. ஒவ்வொரு செட்டுக்குமே இடையில ஒரு செயின் ஸ்டிச். இதைத்தான் நாங்கள் ஃபுல்லாக ரவுண்டுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரவுண்ட் வந்து சின்னதாக அன்ஈவனாக இருக்கும். அதை பற்றி நோ ப்ராப்ளம். சைஸ் பெருசாக ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்லி ஈவனாக வரும். செட்டர் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஃபைனல் லுக்கு நீங்கள் எந்த சைஸ் வேணும்னாலும் செய்யலாம். நீங்கள் பிளாங்கெட் செய்ய போகிறீங்கன்னா 3 ஃபீட் வரைக்கும் செய்யுங்க. அதாவது 300 கிராம் யானை யூஸ் பண்ணுங்க.
சின்னதாக சாம்பிளுக்கு செஞ்சு பார்க்குறீங்கன்னா 50 கிராம் யான் இருந்தால் போதும். நான் ஜஸ்ட் 100 கிராம் யானை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்ட முடிக்கும் போது அந்த ஸ்டிச் மார்க்குக்கு 4 ஸ்டிச்சஸ்க்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்க, இப்போ நான் 4 ஸ்டிச்சஸை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 2 சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சு க்ளோஸ் பண்ணி செயின் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. யானை கட் பண்ணி புல் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தான எட்ஜ் வரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா யானை எப்படி சரி செய்வதுன்னு பார்ப்போம். நீடில் டெய்லை இன்சர்ட் பண்ணி பேக் சைடில் 1 டிரெக்ஷனில் வீவ் பண்ணுங்க. அதே டெய்லே மீண்டும் டிரெக்ஷனில் வீவ் பண்ணுங்க. சூப்பராக செக்யூர் ஆகும். மேஜிக் ரிங் செக்யூர் பண்ணுற கரெக்ட் வே சொல்லட்டுமா? ரிங் ஏரியாவில் நீட்டில் ஸ்டிச்சஸோட ஃபெட் சைடால் பாஸ் பண்ணி ஒரு டிரெக்ஷனில் 3 தடவை, மறுபடியும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் 3 தடவை இப்படி பண்ணிக்கோங்க. அப்போது தான் ரிங் டைட்டாக க்ளோஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெட்டோட சென்டர் பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வர until then bye bye.